ரிஷபராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் வந்து 2ஆம் வீடு தனஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்திருக்கிறார். ஆக தேவகுருக்கு அசுரகுருக்கு ஆகாத காரணத்தினால் தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்ஸ்தானத்துல 2 பகை கிரகங்கள் அமர்வதனால சம்பந்தம் இல்லாத வழக்குகள் வரும். சம்பந்தம் இல்லாத குடும்பத்துல மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குரு வந்து தனக்காரகனாக இருக்கிறாரு, சுக்கிரன் சுகக்காரகனாக இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நமக்கு வந்து குடும்பத்துல வந்து செய்ய வேண்டிய வேலைகள் வந்து சற்று தாமதமாகிவிடும். மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி செய்கிறதுக்கு உண்டாகின பொருளாதாரம் நம்ம இடத்துல இருக்காது. பணம் தட்டுப்பாடு காரணத்தினால செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நம்ம சில சமயத்துல செய்ய முடியாம சென்றுவிடும். அது மட்டும் இல்லாம குரு ஆகாதது 2ஆம் இடத்துல போய் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒண்ணுதான் நமக்கு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட். இந்த வகையில நம்ம பார்க்கச்சா எதிர்பாராத தனவரவு என்பது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, இன்சூரன்ஸ் சம்பந்தமான வருமானம் அல்லது திடீர்னு ஒரு லாட்டரி சம்பந்தமான தொழில், இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பாராத தனவரத்துக்கு உண்டாகின அற்புதமான வழி என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது.